ஹாய், இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 10வது நாள் சிறப்பாக போட்டாச்சுங்க. நம்ம இன்றைக்கி சேனலில் வெள்ளைச்சோளம் பார்லி அரிசி வச்சு ஒரு மில்லட் டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து தனியாக ஊற வச்சுக்கலாம். அதே டம்ளரில் 1 டம்ளர் வழியாக பார்லி அரிசி, 1 டம்ளர் வழியாக வெள்ளைச்சோளம் எடுத்து அதை தனியாக ஊற வச்சுக்கலாம். ரெண்டையும் ஒரு வெள்ளைச்சோளத்தையும் பார்லி அரிசியும் ஒரே பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து கிரைண்டரில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு 20 நிமிஷம் வரைக்கும் ஆட்டணும். உளுந்து கொஞ்சம் அதிக நேரம் ஆட்டினா தான் அந்த ஃப்ளஃபியாக நல்லா வரும். தோசை, இட்லி எல்லாமே ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் சோளமும் பார்லியும் போட்டு ஆட்டி எடுத்து 8 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் மாவு இந்த மாதிரி இருக்குங்க. இதை நம்ம தோசை, இட்லி, பணியாரம் நமக்கு எந்த மாதிரி ரெசிபி வேணுமோ அந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுனா நான் இன்றைக்கி தோசை ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளஃபியாக மொத்தமாக வர மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். பார்லி அரிசி சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள்னு பார்க்கலாம். ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பை கண்ட்ரோல் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கும். முக்கியமாக சிறுநீரகத்தை பாதிப்பை தடுக்கும். சிறுநீரகம் பாதிச்சிருக்கவங்க இது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். வெள்ளைச்சோளமும் அதே மாதிரி தான். இதில் புரதச்சத்தும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால வெள்ளைச்சோளம் இதுவும் சர்க்கரையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும். சுகர் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி மில்லட் அதிகமாக சேர்த்திக்கலாம். ரைஸுக்கு பதிலாக கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கிறதுனால இது அதுக்கு ஒரு சட்னி பார்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, 3 தக்காளி, 3 வரமிளகா இதெல்லாம் போட்டு வணக்கி அரைச்சி அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த தோசைக்கும் தக்காளி சட்னிக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க. என்னோடய டே நேற்று இப்படி தான் போச்சு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் கொடுங்க. பாய். ஹேவ் எ நைஸ் டே.